ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குக்கிங் வித் சுகி. சத்துமா புட்டு எப்படி செய்வோன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் வெள்ளை அரிசிமா, 1/4 கப் சிவப்பு அரிசிமா, 1/4 கப் கவனி அரிசி என்று ரொம்ப கருப்பு அரிசின்னு சொல்லுவாங்க, ரொம்ப டார்க்காக இருக்கும் அந்த அரிசிமா, 1/4 கப் சத்தம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் இந்த மாவு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடுறோம். இப்போ நல்லா கொதித்த தண்ணியை இதில் நம்ம விட போகிறோம். விட்டுட்டு நிறைய தண்ணி விடக்கூடாது புட்டுக்கு. லைட்டாக இப்படி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணு. ரொம்ப தண்ணியும் ஆகக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. ஸோ புட்டுக்கு நம்ம ஓரளவு பார்த்து தான் தண்ணி விடணும். இப்போ நான் சுடுதண்ணி ஊற்றுனேன்னா அந்த சத்துமாவோட வாசம் தான் சூப்பராக இருக்குது. அதில் பல வகையான தானியங்கள், நட்ஸுகள் அது இதுண்டு ஏகப்பட்டது இருக்குது. அப்போ குழந்தைகளுக்கு ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரியும் இருக்கும். அப்போ நம்ம சாதாரண புட்டு செய்கிறதுக்கு பதிலாக நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டில் கொஞ்சம் ஹெல்த்தியானது சேர்த்தோம்னா உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் தண்ணி கூடிடுச்சுன்ற ஒரு ஃபீல் இருந்ததுண்டா நீங்கள் கொஞ்சமாக மா சேர்த்துக்கலாம். புட்டை பாதி எடுத்துட்டு இது மாதிரி ஒரு விளிம்புள்ள டம்ளர் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து நல்லா சின்னதாக குத்தி எடுக்க போகிறோம். ரொம்ப சின்னதாக குத்தி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழல் புட்டுக்கு இதை எடுத்துட்டு மறக்காமல் இந்த தட்டை போட்டுருங்க. போட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் தேங்காய் பூ, ஒரு 1 இல்லை 2 ஸ்பூன் தேங்காய் பூ போட்டுட்டு இந்த மாவை கொஞ்சம் அதில் சேர்த்துருங்க. அப்புறம் இடையில் இன்னும் கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. மறுபடியும் புட்டை சேர்த்துட்டு அதுக்கு மேலால் மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்கோ. நம்ம மூடி போட்டு தண்ணி நல்லா கொதிச்சுட்டு அதில் இதை போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே இது அவிஞ்சிரும். புட்டு எப்படி ரெடி ஆகிட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுண்டா, இப்போ ஒரு 5 மினிட்ஸ் புட்டை நீங்கள் வச்சுட்டு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இதில் நல்லா நீராய் ஆவி பறக்கும். கை வச்சிடாதீங்க, சுட்டுடும். அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அதுக்கப்புறம் புட்டோட நல்ல வாசனை வெளியில் வரும். அப்படின்னா நம்ம புட்டு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போ நம்மளோட புட்டு ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி சும்மா ஒரு கம்பி எடுத்து உள்ளே இருந்து அப்படி தள்ளினீங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான புட்டு ரெடி. புட்டு ஆவி பறக்க ரெடி ஆகிடுச்சு. இதை வாழைப்பழம் அப்படி இல்லாட்டி கறி இல்லை ஏதோ ஒரு பழம் அல்லது நெய் இது போட்டு உங்கள் குழந்தைகளுக்கு பரிமாறுங்க. நன்றி. உங்களுக்கு இந்த சத்துமா புட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.